ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா, குழம்பு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மசாலா கொஞ்சமாக பழமான பச்சை மிளகா, பூண்டு தோலோடு போட்டுக்கலாம். தனியாக கொஞ்சம், சோம்பு, ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே இந்த மசாலாவையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்க. புளி ஊற்றிடலாம். மூடி போட்டு இந்த பக்குவத்தில் மாங்காய் போட்டுக்கலாம். மீனையும் போட்டுடலாம். கல் உப்பு கொஞ்சம். இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.